எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கோதையின் குரல் அப்படிங்கிற ஒரு குறும்படம். குறும்படம் அப்படிங்கிறத விட ஒரு பெரும்படத்துல கொடுக்க வேண்டிய ஒரு உரிமை குரலை இந்த குறும்படம் கொடுத்துருக்கு. ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம். ஒரு கோதைங்கிறது ஒரு 10 வயசு குழந்தையோட குரல் தான் அது. அதாவது இது ஒரு வேதனை குரல்னு சொல்லலாம், ஆதங்க குரல்னு சொல்லலாம். இன்னைக்கு அரசாங்கத்துல எங்கெங்கேயோ தவறு நடக்குது. அங்கங்கே நடக்கிற தவறுகளுக்கெல்லாம் முழு பொறுப்பு அரசாங்கம். அரசாங்கம் சரியா இருந்தா, அதிகாரம் சரியா அதிகாரத்தை பண்ணா கீழே உள்ளவங்க சரியா இருப்பாங்கங்கிறது ஒரு ஒரு கருத்தா வருது. இன்னொரு இன்னைக்கு உள்ள சமூகத்துல, நம்ம நாட்டுல 2 விஷயங்கள். அது கோர்ட்ல அந்த குழந்தை தன் ஆதங்கத்தை சொல்லும் போது 2 விஷயங்கள் சொல்லுது. ஒண்ணு, பொருளாதாரம் பத்தி மக்களுக்கு அதிகமா தெரியல. ஆனா போதை பொருள், மதுபானம் இன்னைக்கு என்ன ரேட்டு, குவார்டர் என்ன, ஆஃப் என்ன, ஃபுல் என்னங்கிற விஷயத்த இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பொருளாதாரம் தெரியலங்கிறத புட்டு வைக்கிறாங்க. அது ஒரு வேதனைக்குரிய விஷயம். அதே நேரத்தில் இன்னைக்கு இன்னொரு ஆபத்தான விஷயம். இன்னைக்கு நிறைய குழந்தைகள், சிறுமிகளா இருக்கட்டும், இன்னைக்கு கடத்தப்படுறாங்க, பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. இந்த குரலாம் கோர்ட்ல ஒரு 10 வயசு குழந்தை சொல்லும்போது இன்னைக்கு நாட்டு நடப்பு நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துற மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு 10 வயசு குழந்தை ஒரு 12 வயசு குழந்தை எனக்கு ஓட்டு உரிமை வேணும் அப்படின்னு கேட்குது. அதுக்கு காரணங்கள் சொல்லும்போது இன்னைக்கு உள்ள சமுதாய சீரழிவு நம்ம கண்முழந்து நிற்குது. இது குறும்படம். நம்ம கோபிநாத் நாராயணமூர்த்தி இயக்கியிருக்காரு. இந்த சிறிய படத்துல பெரிய விஷயத்த அது சமூகத்துக்கு சமூக அக்கறையோட ஒரு இயக்குனர் ஒரு பொழுதுபோக்கா கிரைம், த்ரில்லரு இந்த மாதிரி படம் எடுக்கிறதுனா அது ஒரு ஒரு கலைஞனை மட்டும் கடந்து போயிட முடியும். எந்த ஒரு இயக்குனர் சமூக அக்கறையோட சமூகத்தின் மீது ஒரு சமூகம் நல்லா இருக்குங்கிற எண்ணத்தோட யார் படம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கலைஞர் என்பது மீறி ஒரு பொறுப்பான இயக்குனர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு கூடுதலாக வருது. நம்ம கோபிநாத் நாராயணமூர்த்தி ஒரு பொறுப்பான சமூக அக்கறை உள்ள இயக்குனராக இதில் பிரதிபலிச்சிருக்காரு. இந்த படம் அவருடைய திறமைக்கும் சமூக அக்கறைக்கும் ஒரு சாட்சி. மேலும் மேலும் ஒரு இன்னும் பெரிய படம் எடுக்கணும், ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கணும், இன்னும் அதாவது பேர் வாங்கி பெரிய இயக்குனராக அவர் வரணும். வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். கோதையின் குரல் ஒரு டிபேட்டபிள் ஸ்கிரிப்ட். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைசி, அதாவது அனைவருக்கும் ஓட்டுரிமை 18 வயசுக்கு மேலே தான் கொடுக்கணுமா, இல்லை அறிவுள்ள குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாமா அப்படின்றது ஒரு டிபேட்டு. இந்த டிபேட்டு கொஞ்ச நாளாக சாரி போயிடலாமா மறுபடியும்? ஓகே, ஓகே. ஸோ கோதையின் குரல் கோபியோட ஷார்ட் ஃபிலிம். இந்த ஸ்கிரிப்ட் ஒரு டிபேட்டபிள் ஸ்கிரிப்ட். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைசி, அதாவது ஓட்டுரிமை 18 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்காரு. 18 வயசுக்கு மேல இருக்கிற அனைவருக்கும் ஓட்டுரிமை கொடுக்கணுமா, இல்லை 18 வயசுக்கு கீழே இருக்கிற அறிவான குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு பெரிய டிபேட்டு. இந்த டிபேட் எல்லாருமே யோசிக்கணும். 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே சிந்திச்சுதான் ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஷார்ட் ஃபிலிம்ல கோபி ரைஸ் பண்ணியிருக்காரு. மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. I wish all the success for Gopi's film. நல்லா பண்ணுங்க. As I am the producer of his first feature film, கோபியோடைய சக்சஸ் பெரிய லெவலுக்கு போகணுன்றது எங்களுடைய விஷஸ். தேங்க்யூ கோபி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு. தேங்க்யூ.